மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படி விரும்புகிற சபையில் நிற்பது எனக்கு பெரும் ஆனந்தம். Thank you, Jesus. Thank you, Lord. I don't want. நான் இந்த நாளின் காலை செய்திக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்து காத்திருந்தேன் சில நாட்களாய். அதில் இன்றைக்கு ஒரு வார்த்தை எனக்கு வந்தது. அதை மாத்திரம் உங்களோடு நான் சொல்ல ஆசைப்படுறேன். சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். எனக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் என்னென்னா, நான் என்றைக்கு ரொம்ப கொஞ்சமாக பேச போகிறேன்னு சொல்கிறேனோ அன்னைக்கு என்னன்னு தெரியாது, அன்றைக்கி பார்த்து தான் பெரிய செய்தி ஆகிடும். எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் பிடிக்காது இந்த வார்த்தைன்னு. சீக்கிரம் முடிப்பா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி தானே அம்மாவா? ஏன்னா அந்த கால கூட்டங்க இருக்குது பாருங்கள், அதில் கர்த்தர் நமக்கு பிரியமானவங்கள தான் கூப்பிட்டு வருவார். ரொம்ப தாகமுள்ளவர்களும் கர்த்தரை நேசிக்கிறவர்களும் தான் இங்கே உட்காந்துருப்பாங்க. சாயந்தரத்தில் லல்லிபாய் பாடிட்டு சும்மா தானே இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறதானே அங்கே உட்காந்துக்கலாம் அப்படின்னு வர்றவங்களும் இருப்பாங்க. காலையில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக்க. சரி, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு பேசும்படிக்கு தெரிந்து கொண்டதான வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 44வது வசனம். நீங்க வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும். ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிலாம் வேதத்தில் வார்த்தைகள் இருக்கு. ஆனால் இங்கே இது யாருன்னா புறஜாதியார். இப்போ இங்கே செய்தி கேட்குறவங்க எல்லாருமே புறஜாதியார் வந்திருக்காங்க. ஏன்னா பேதுருவை கர்த்தர் முதலாக புறஜாதியார் இடத்துல அனுப்புகிறார். புறஜாதி மக்கள், இயேசுவை பற்றி கேள்விப்படாத மக்கள், முதல் முறையாக அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை போகிறது. பேதுரு சொல்கிறார், நான் பேச மாட்டேன், அங்கே போக மாட்டேன். ஒரு பெரிய தரிசனம் பார்க்குறார். பெரிய துப்பட்டி, அதில் 4 முளைங்களும் கட்டப்பட்டு பூமியில் இருக்கிற சகல மிருகங்களும் தீட்டானவைகளும் அதில் இருக்கிறது. இப்படி சகல மிருகங்களும் இருக்கிற ஒரு இடத்துல நான் போனதில்லை, நான் அதை சாப்பிட்டதில்லை, நான் தொட்டதில்லை அப்படி சொல்கிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த அடிச்சு புசி. ஆண்டவரே, நான் சிறு வயது முதல் அதை தொட்டதில்லை, நான் புசித்ததில்லை, உமக்கு தெரியுமே. இதை சொல்கிறார், நீ அடிச்சு புசி. 3 முறை அந்த வார்த்தை உருவாகிறது. அந்த வார்த்தை அவருக்கு உண்டான பொழுது அவர் எழுந்து புறப்பட்டு போகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கிடைச்சது. நான் பரிசுத்தமாக்கினதை நீ கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறதுன்னு ஒன்று இருக்கு. தங்களையே பரிசுத்தம் பண்ணுகிற கூட்டம் ஒன்று உண்டு. தங்களையே பரிசுத்தர் என்று அழைத்து கொள்கிற கூட்டம் ஒன்று உண்டு. இங்கே வேதம் சொல்றது, கர்த்தர் நான் பரிசுத்தமாக்கினேன். கர்த்தர் சிலரை பரிசுத்தமாக்குறார் தனக்கென்று. இந்த 1 சாமுவேலில் ரொம்ப எனக்கு பிடிச்சதான ஒரு வசனம் இருக்கு. 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் நினைக்கிறேன். நான் அவனை எனக்கென்று 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஈசாவை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்போது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாக என்றார். எனக்காக, for me, கடவுள் சொல்றார்.
தனக்காக. இப்போ தேவன் தனக்காக தெரிந்து கொள்கிற ஒரு கூட்டம் உண்டு. தேவன் தனக்காகவே ஏற்படுத்துகிற ஒரு ஜாதி ஜனம் உண்டு. தனக்காகவே அழைக்கப்படுகிற ஒரு ஜனத்தை அவர் தனக்காகவே வச்சிருக்கிறார். ரொம்ப செல்ஃபிஷ் அந்த விஷயத்தில் நம்முடைய ஆண்டவர். தனக்காக வச்சிருக்கிறவங்கள இன்னொருத்தர் சீண்ட கூட விட மாட்டார். அவனை யாரும் தொட விட மாட்டார். சில பேர் அடிக்கிறாங்களே, வெட்டுறாங்களே, குத்துறாங்க, அதெல்லாம் வேற. அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்மை ஆண்டவர் தனக்காக ஏற்படுத்தி இருப்பாரானால் நாம் விசேஷித்தவர்கள், தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டவர்கள். இந்த ஜனத்தை பார்த்தீங்கன்னா, நான் பரிசுத்தமாக்கின ஜனம், நீ போய் பிரசங்கம் பண்ணு. இப்போ இவர் போறார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. புற ஜாதிக்கு என்னப்பா பிரசங்கம் பண்ணுவேன்? யூதர்களுக்கு தான் நான் பேசி பேசி பழக்கம். இப்போ இவர் போய் பேசுறாரு. பேசி கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்ட யாவர் மேலும், அங்கே பாருங்களேன், ஒரு கூட்டத்தார் மேலே இல்லை, முன் வரிசையில் உட்கார்ந்தவங்க மேலே இல்லை, பின்னால் இருக்கிறவங்க மேலே இல்லை, யாரெல்லாம் ஒரு சத்தத்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ அத்தனை பேர் மேலும் யார் இறங்கினா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு வசனத்தை கேட்கிற உங்கள் யாவர் மேலும், நான் தான் ஆவியானவர் முதல்ல பெற்றிருக்கிறேனே. தூரல், எனக்கு இங்கே ஒரு தோட்டம் இருக்கு சங்கரன் கோயில் பக்கத்தில். குற்றாலத்தில் மழை பெஞ்சதுன்னா அங்கே சாரல் விழும். சாரலில் நினைவோம் நாங்கள். இன்னும் மழை பெய்யுது என்னன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இது மழை இல்லையா, இது சாரல் அப்படின்வாங்க. இப்போ நம்ம பெடுறதெல்லாம் என்னது? சாரல், சாரல், தூரல், இதுதான். ஆனால் அவர் இறங்கினால் வேற சம்பவம் நடக்கும். அம்மா சொல்லுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்காக சிலரை தெரிந்து கொள்கிறார். அவர்களுக்கென்று சில போதனைகளை வைத்திருக்கிறார். அவர்களோடு கர்த்தர் சம்பாஷிக்கிறார். அவர்களோடு முகமுகமாய் பேசுகிறார். அவர்களோடு அவர் தம்முடைய சித்தத்தை தெரியப்படுத்துகிறார். இது அவர் தன்னைய ஜாதி, என்னுடைய ஜாதி, என்னுடைய ஜனம், இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இப்படி அவர் சொல்றாரு. அவருடைய ஆவியை ஊற்றுறார் பாருங்க, புறஜாதியார் மேல ஊற்றுறாரு. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு. அப்ப ஏன் அபிஷேகத்தை ஊற்றுறாரு? ஏன் தமது ஆவியை ஊற்றுறாரு? நம்ம நினைச்சுக்கிற பரிசுத்தாய் பெற்றுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்போ போக வேண்டியதானே பரலோகத்துக்கா? எதுக்கு சபையை உட்காந்து நிற்கிறோம்? அப்படி அல்ல. இப்போ ஆவியானவர் எதுக்கு வர்றாரு? அவர் வந்து என்ன செய்கிறாரு? அவர் வந்தால் நமக்கு என்ன சம்பவிக்கிறது? இதை நாம் அறிந்தோமானால் தேவனுடைய வழிகளிலே நடக்கவும் வளர்ச்சி அடையவும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பாமல் ஒன்றையும் செய்ய முடியாது. அவர் பூமியை ஒழுங்குபடுத்தினதே தம்முடைய ஆவியை அனுப்பிதான். மனுஷனை சிருஷ்டித்ததே சொல்லுங்களேன். இப்போ நமக்குள்ளெல்லாம் ஒன்று போய்கினே இருக்குது இல்லை? நீங்கள் காற்றை உன் கைப்பிடியில் அடக்க முடியுமோ அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா இல்லையா? இப்போ உனக்குள்ளே எப்படி காற்று இருக்க? இந்த காற்று போச்சுன்னா இப்போ சொல்ல மாட்டீங்களே. அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கு, மனுஷன் யாருன்னா ஒரு வெறும் காற்றடைந்த ஒரு பையடா அப்படின்னு பாடுவாங்க. மனுஷன் யாரு? காற்று அடைஞ்ச ஒரு பை. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு காற்று இருக்கு. அந்த காற்று மாத்திரம் நம்மளை விட்டுடுச்சுன்னா எப்படா தூக்குற அப்படி கேட்பாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம பேரே சொல்ல மாட்டாங்க. நான் அடிக்கடி நினச்சி இதில் ஒரு விஷயத்தை பார்ப்பேன். ஹலோ, எப்படிப்பா இருக்கிறாங்க? என்னையே ஏற்றுங்களேன். மோகன் சிங் எப்படி இருக்காரு? ஐயோ, அவர் செத்துட்டாரு. எப்போ? இப்போதான், கொஞ்ச நேரத்தில். பாடி எப்போ எடுக்கிறீங்க? மோகன் சிங் எப்படி எப்போ எடுக்கிறீங்களா கேட்பீங்க?
பாடி. அப்போ பாடி தான் இருக்குது, வேற உள்ளே இருக்க வேண்டிய அந்த பார்ட்டி இல்லை. இப்போ நமக்குள்ள ஒரு பார்ட்டியை வச்சது யாரு? அவர் ஊத்துனார். அதான் ஆவி. கர்த்தருடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் வகை அறுத்து பார்க்கும். நமக்குள்ளேயே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன செய்யறாம, எவ்வளவு பண்றான்னு. இப்ப நமக்குள்ள ஒரு ஆவி அவர் அனுப்புனாரு. இப்ப புறஜாதிய மாதிரி நமக்குள்ள அனுப்புனா என்ன சம்பவிக்குது? ஏன் அனுப்புறாரு அப்படின்னா, அவர் அனுப்புனாதான் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னே தெரியுது. அப்ப நாங்க வச்சிருக்கிறோமே உள்ள, அது மூச்சு காத்து, கர்த்தர் கொடுத்த விசேஷித்த கிருபை. அந்த காத்து இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருக்க முடியும். ஆனா ஆவியானவர் அவர் இல்லை. இவர் நமக்குள்ளே இறங்கி வருகிறவர், நம்மோடு வாழும்படிக்கு தேவன் அனுப்புகிறவர். இயேசு சொன்னார் லூக்கா 24:49, லூக்கா 12:49, 2 வசனம் அப்படிதான். இதுல அக்கினியை போட வந்தேன் வர, அங்க நீங்க போய் காத்திருங்க எருசலேமிலே, நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவேன். இப்ப பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே அனுப்பும்படிக்கு தேவன் சித்தம் கொண்டார். யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு வந்து வாசம் பண்ணுவார். இப்போ அவர் வந்து நம்ம கூட என்ன செய்யறாரா? வாசமாய். ஃபாதர் பெக்மன்ஸ் பாடுவார், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சொல்லுங்க, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாருமா யானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக வேத வசனம் புரிந்து கொண்டு அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இப்போ அவர் வந்தார்னா நம்ம என்ன செய்யணும்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் யோவான் சொல்றார் பாருங்க, அவர் என்ன செய்யறாருன்னு. 1 யோவான் 2:27. சண்டை போட்டு படிச்சுங்க, காணோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. உங்களை என்ன பண்ணுது? வந்து போகாது. அந்த சர்ச்சுக்கு போனேன், ஆவியில் நிறைஞ்சேன், அந்த அந்த கூட்டத்தில் போனேன், நல்லா குதிச்சேன், இப்போ வந்தால் ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா சொல்கிறார் பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் எப்படி இருக்கிறதா? நிலைச்சிருக்குதுன்னு என்ன அர்த்தம்? அங்கேயே இருக்குதுன்னு அர்த்தம். நேற்று புல் முளைச்சி இன்னைக்கு காஞ்சி போகிற புல் இல்லை, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலையான ஆவியானவர். இஸ் வித் அஸ் ஆல்வேஸ். எப்போ நம்ம கூடவே. வாசிங்க, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. வேணா யார வேணா, நம்ம தான் யாரும் டீச்சர்லாம் வச்சுக்கிறோம். பைபிள் சொல்லுது பாருங்க, நாம சொல்ல அவர் தான். யோவான் எழுதுறாரு ரொம்ப அழகா, யாரும் உங்களுக்கு சொல்ல வேணாம். நோபடி நீட் டு டீச் யூ. ஒருவனும் உனக்கு
போதிக்க வேண்டியது அவசியமே இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு அந்த போதிக்கிறது. அபிஷேகம் சகலத்தையும், எவ்ரிதிங், எது எல்லாம். பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், மனைவியை எப்படி நேசிக்கணும், சபையில எப்படி தூங்கணும், அப்படி சொல்லி தருமா? சரி. சிலர் உட்காந்து அப்படியே உட்கார் போட்டு இழுத்து விட்டுவாங்க. லேடிஸ் உங்களை சொல்ல, நீங்களாம் நல்லவங்க. சில சபையில் அப்படி இழுத்து விட்டுவாங்க, பார்த்துட்டுவாங்க, எங்கன்னு போயிடும். அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும். வேதத்தை வாசிச்சா புரியாத காரியங்கள் எல்லாம் புரிய வச்சிடும். எனக்கு ஒன்றுமே தெரில பாஸ்டர், எனக்கு ஒன்றுமே தெரிலன்னுவாங்க. உனக்கு தெரிய வேணாம், அவர் சொல்லி தருவார். அதுக்கு தான் வந்திருக்காரு. பரத்துக்குரியவைகள் பூமியில் இருக்கிற மனுஷனால் தெரிஞ்சிக்க முடியாது. யாருக்கிட்டனா ஒருத்தர் கேட்டு தான் சொல்லுவாங்க, பேசி தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா எங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லணும். ஆவியானவர் வந்தா அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவா. வாசிங்க. அது சத்தியமா இருக்கிறது, என்னது பொய்யல்ல. அது உங்களுக்கு இருக்குது, அது பொய்யல்ல, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். அப்படித்தானே? அப்போ அது பொய் சொல்றது இல்லை, பொய்யும் இல்லை, உண்மையானது, ஜீவ வார்த்தையானது. இந்த வார்த்தையை உங்களுக்கு போதிக்கிறபடியே நீங்கள் கேட்டு அவரிலே நிலைத்திருங்கள். அப்போ ஆவியானவரை கர்த்தர் எது கொடுத்தாரு? முதல்ல பெந்தேகோஸ்தே சபை அனுபவம் ஒன்றுமே இல்லாத, ஏதோ ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிருந்த ஒரு கொர்நேலியுவுக்கு தேவன் அவனே புறஜாதியான், அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவ தூதனை அனுப்பி அவன் வீட்டுக்கு பேதுருவை கூட்டிட்டு வர சொல்லி பேதுருவை அனுப்பி, இப்போ பேதுரு வந்து நின்று பேசுறாரு, அவ்வளோதான். ஆவியானவரை அனுப்பி எத்தனை காரியத்தை பரலோகம் நமக்காக செய்து பாருங்க. நான் ரொம்ப சொல்கிறேன், நம்ம தான் செய்கிறோம் ஆண்டவருக்கு. நீ என்ன செஞ்ச நம்ம ஆண்டவருக்கு? ஆதியிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் தான் செய்கிறார் எல்லாத்தையும். அல்லேலூயா. நமக்கு போதிச்சு சொல்லி கொடுக்கறது கூட அவர் தான், நிலைச்சி நிற்க வைக்கிறதும் அவர் தான். கிறிஸ்துவுக்காக எப்படி ஜீவிக்கிறதுன்னு ஒரு ஊழியக்காரர் போய், இன்னைக்கு தலை சிறந்த ஊழியக்காரர் அவர் போய் அன்னைக்கு இருந்த தலை சிறந்த ஊழியக்காரருடைய பெட்டியை தூக்கிட்டு போனாராம். கூட்டு முடிச்சு போனவனே இன்னைக்கு எல்லாம் எடுத்தவொன்னு காரில் வந்து இறங்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, இன்னும் கூட அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சவங்க தான் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. இன்னும் சத்தமாக வருதா போகிறாங்கண்ணா? ஆமே. என்ன எவனாவது எப்படியாவது வந்துட்டு போனால் நம்மளுக்கு என்ன? ஆவியானவர் வரமாட்டார், அவர் வச்சிருக்காருல ஒரு கணக்கு. சில பேர் பேசுறதுக்காக, சில பேர் மைக் எடுத்துக்கணும்னு சண்டை போடுறாங்க. நான் தான் பாடுவேன், நான் தான் ஜெபம் பண்ணுவேன், நான் தான் வசனத்தை சொல்லுவேன், நான் தான் சங்கீதம் படிப்பேன். இவர் என்ன பண்ணார்? நான் ஒரு சபையில் போய் உட்காந்துருந்தேன், பல ஆண்டுக்கு முன்னால் பிரசங்கத்தை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், என் கூட ஒரு பாஸ்டர் வந்து உட்காந்தார். அவருக்கு பெரிய சபை இருந்துச்சு. அவர் சொன்னார், இந்த சபைக்கு இங்கேயா பாஸ்டர் வந்துக்கிறீங்க? ஏன் அண்ணா உனக்கு என்ன வந்துச்சுண்ணே? இல்லையா, இவர் தான் எங்கள் சீனியர் பாஸ்டர். ஓ வெரி குட், நல்லா இருந்துச்சு. அவர்கிட்ட தான் கற்றுக்கினேன். ராத்திரிலாம் கோலாமிக்கு விடுவேன். கொஞ்சம் அப்படி தூங்கி மேலே வந்தோன்னா ஒரே எத்துவார். காலமைக்கு கிருபை பெற்றவங்கயா வருதா பாரு. யாருக்குன்னா வாயா, இது துட்டு கொடுத்து காணி கொடுத்து பில்டிங் கட்டி கேமரா வாங்கி கொடுத்து கிருபை பெற முடியாத. இதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு ஆண்டவர். அது பேர் தனி வழி. சத்தமா ஆமேன்னு சொல்ற வழி வந்துருமா? செய்யுங்க, டூ சம்திங். என்ன செஞ்சா நடக்கும் சொல்லுங்க? என்னப்பா செய்யணும்? தண்ணி குடிக்கணும். சொல்லுங்க, வாட் டு டு? ஆவியானவர் நம்மளை நேசிக்கிறாரு, அதனால தான் இப்படி பேசுறாரு. இல்லை நான் பாட்டுக்கும் ஆடாம அசையாம அப்படியே நேராக பேசி போவேன். எனக்கு தெரியும், அநேக சபைகள் அப்படி பேசிட்டு போயிடுவேன். சில இடத்துல ரொம்ப சொந்தமாக பேசுறது, ரொம்ப பந்தமாக பேசுவோம். அது உங்கள் சபைன்னு வச்சுக்கோங்க. ஆவியானவர் பேசுறாரு. எப்படி? நீ எனக்கு சொந்தம், நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்க விரும்புகிறேன், உன் கூடவே நடக்க போகிறேன். நான் நீ படுத்திருந்தாலும் உன் கூட இருப்பேன், நீ நின்றுட்டு இருந்தாலும் உன் கூட இருப்பேன்.
நீ எங்க இருந்தாலும், இங்க இருந்தாலும், அங்க இருந்தாலும், நீ பறந்தாலும் உன் கூட இருப்பேன். அதனால தான் அவருக்கு பேர் எங்கும் நிறைந்த, எங்கும் இருக்கின்ற, ஓம்னிஷியன்ட் இங்கிலீஷ்ல, சர்வ வியாபி, எங்கேயுமே இருப்பார் அவர். நம்ம இந்து புராணங்களில் கூட அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எங்கேயும் இருக்கிறார், தூண்ல இருக்கிறார், தூர்மையில் இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், நான் எங்கும் இருக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கே இருக்கிறீர், எங்க போனாலும் இருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is everywhere. அந்த தேவன் நமக்குள்ளே பாருங்க. அவரு அன்னைக்கு பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீஷர்கள் 120 பேர் ஒரு இடத்துல கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு மனதோடு. ஏன்னா 1 அதிகாரம் 14 வசனத்தில் அடிச்சு சொல்லுது, they are all with one accord, ஒரு மனதோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்த 120 பேர் ஒரு மனம் படுறது ரொம்ப கஷ்டம். 4 பேரே ஒரு மனம் பட மாட்டான். 2 பேர் ஒன்றா போனால் மாடு ஒழுங்காக போயிடும். 2 மாடு ஒழுங்காக போகலன்னா போய் சேர வேண்டியது போய் சேராது. புருஷ மனைவி என்ன போகிறானா, கூட்டத்துக்கு வாங்கினா நான் வர மாட்டேன் நீ போடேன்றான். அந்த மாதிரி எத்தனை பேர் இங்கே தனியாக உட்காந்துருக்கீங்க? 2 பேரும் ஒன்றா போகிறதில்ல. ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க ஒன்றா போக மாட்டேங்க. ஆனால் 120 பேரையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தினார். சோத்திரம் சொல்லுங்க, அது தேவ திட்டம். இந்த 120 பேரும் ஒன்றா வந்து என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெபம் அதுக்கு மேலே 120 பேர் ஒன்றா சேர்ந்து எல்லாம் சாப்பாடு கப்பாடு போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் தம் வேர் பிரேயிங். அவங்க ஜெபம் பண்ணும்போது இப்போதான் ஆவியானவர் இறங்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இவர் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணாதவங்கிட்ட ஏன் அவர் வரணும்? நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அவர் வரணும் அப்படி சொல்லுவாங்க சில பேர். வரமாட்டார். அவர் ஏன் வரணும்? ஜெபம் பண்ணாதவங்களுக்கு எதுக்கு ஆவியானவர்? அப்போ கொர்நேலியும் மிகுந்த ஜெபம் பண்ணவன், தர்மம் பண்ணவன் அப்படி போட்டிருக்காரு. நான் அதெல்லாம் பேசல, நான் எதுவும் அப்படி உங்களுக்கு நேராக பேசுறேன். மிகுந்த தர்மங்கள், மிகுந்த ஜெபங்கள், மிகுந்த உபவாசம், எல்லாம் மிகுந்தி இப்படி பண்றவங்க தான் தனக்கு சொந்தமானவங்க கர்த்தர் பாவிக்கிறாரு. ஆஹா, சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தனக்கு சொந்தமாகணும்னா ஏதாவது ஒன்று மிகுதியாக செய்யணும். ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, ஏன்னா மாமான்னு கூப்பிடுவான், சொந்தக்கரை சொந்தம். உண்மையிலே நான் தான் மாமா அவளுக்கு. மாமா என் பொண்ணு பாஸ் பண்ணிட்டான் மாமா, ரொம்ப சந்தோஷம். அவள் ஃபெயில் ஆகிட்டா, திருப்பி எழுதுனா ஒரே மணி பாஸ் பண்ணிட்டா. எவ்வளோ வாங்கியிருக்கான்னு 55 மார்க் வாங்கிட்டா. கஷ்டமான சப்ஜெக்ட் அவளுக்கு, வாங்கிட்டான். நான் சொன்னேன், இதோட முடிச்சிடாத, ஆலயத்துக்கு போய் காணிக்க வை அப்படி சொன்னேன். சரி வச்சிடறேன் மாமா. நான் சும்மா இல்லை, சும்மா வைக்காத, 55,000 வை. இதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் கட்டிட்டு வருமே மொத்தமாக, பொட்டலம் கட்டி கொடுப்பான் நம்மளை பீஸ் பீஸா, அதுக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறோம். நான் சொன்னேன், மாமா என்ன மாமா, ஏய் சர்ச்சு கட்டுறாங்க, 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட கட்டி முடிக்கணும்ல, ஒரே மாதத்தில் முடிச்சிட போகிறதில்ல. மாதம் 5,000 ரூபா கொடு, 10 5 50, ஒரு மாதம் 2 கொடு, 55 குத்துடுறேன் மாமா அப்படின்னா. அப்போ அந்த இப்போ 5,000 கொடுக்க சொன்னால் ஈஸியாக கொடுத்துருவா, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறா. 55,000ன்னா கொஞ்சம் சொரியுது. ஆண்டவருக்காக எதையாவது மிகுதியா புள்ள ஃபீஸ் பெருமை. என் பிள்ளை எல்கேஜியில் சேர்த்துருக்கேன், எவ்வளோ தெரியுமா? 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா. மெட்ராஸ் சிட்டியில் இதெல்லாம் காமன். ஏசியிலே உட்காந்துருக்கும் பிள்ளை. நாங்களாம் முழுசாக படிச்சு வந்து கூட 10,000 இருக்காது. எங்கள் அம்மா எனக்கு 10ஆம் கிளாஸ் கட்ச பட்டின ஃபீஸு என்கிட்ட இருக்குது. 7 ரூபாயோ என்னமோ போட்டுக்குது அதில் ஃபீஸு. கர்த்தர் நாங்கள்லாம் புண்ணியம் செஞ்ச காலத்தில் வாழ்ந்துருக்கோம். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க பொழுது.
என் பேரனை கொண்டு போய் என் மகன் சேர்த்துட்டு வந்தான். இப்போதான் கொடுக்கணும். குடு 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 பிள்ளைய மிகுதியா கட்டி சேர்த்து படிக்க வைக்கிறிய, ஆவியானவருக்கு மிகுதியா குடு, மிகுதியா உன் நேரத்தை கொடு. ஆண்டவரே எங்க பிரதர் ஆலயத்து போ, அந்த பேச்சே கிடையாது. ஆவியானவர் வேணுமா? 3 நாள் விஷயமா ஸ்பெஷல் கூட்டம் போட்டுருங்க. ஆவியானவர் கூட்டம்னு சொன்னார் அவர். ஆவியானவர் கூட்டம் என்ன சும்மா வந்துடுவார் அவர்? காக்காவா அப்படி தூக்கி விட்டவனே எதனா வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு? மிகுதியாக கொடுக்கணும் உன் நேரத்தை, மிகுதியாக கொடுக்கணும் வாழ்க்கைய, மிகுதி எதையும் மிகுதியா செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அர்ப்பணி அர்ப்பணி அர்ப்பணினாலும் நீங்க செய்கிறத எது இருந்தாலும் உருப்படியா. அவங்க உபாசம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, அப்புறம் மிகுந்த தான தர்மங்களை பண்ணாங்க. இங்க பசங்க வந்து ஜெபம் பண்ணி பெற்றுக்கோ 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 அபிஷேகம் குதி வாய்த்தர வாய்த்தர விரிவாத்தரி அது விரிவாத்தரிக்கும் வாய்த்தர பேசின்னு இருக்கும்போது ஆவியானவர் ஊத்திட்டாரு. பெரிய முதல் டைம் பைபிள்ல படிக்கிறேன் நான். பேசின்னு இருக்கிறார் ஆவியானவர், சர்றன்னு வந்து ஒவ்வொருத்தரும் ஆவியில பேசுறான், அந்நிய பாஷையில பேசுறான். பேதுரு அப்படி தகச்சு போய் என்ன நடக்குதுங்க, எங்களுக்கு தானே கொடுத்தாரு, இவங்களெல்லாம் இப்ப நிரப்புறாரு, இந்த ஆண்டவர் செய்வது சரியில்லை இவருக்கு. அவர் அன்னைக்கு ஊத்துனது தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கிறோம். இல்லைன்னா வெறும் யூதன் தான் உட்காந்துருப்பான். கர்த்தருடைய இரக்கம் தயவு, அவர் தம்முடைய இரக்கத்தை வச்சதுனால ஆவியை ஊற்றினார். தம்முடைய ஆவியை நம்ம மேல் ஊற்றினபடியால் போதிக்க ஆரம்பித்தார். தப்புன்னு எப்படி தெரியும்? தெரியாத. ஒரு காலத்துல நம்ம தப்பா நினைச்சத, தப்பா பேசினத இன்னைக்கு நம்ம தப்புன்னு சொல்றோம் பாருங்க. அன்னைக்கு தெரியாது, அன்னைக்கு தெரியவே தெரியாது. நான் சரி தப்பு தானா, பொய் சொல்றது தப்புன்னு தெரியுமா உங்களுக்கு? ஊதி தள்ளுறமே. அப்புறம் எப்படி ஆவியானவர் வருவார்? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். உள்ள அவர் உட்காந்துன்னு வாயில பொய்யா பொய்ச்சின்னு பாரு. சொல்லுங்க, எனக்கு புரியல. எனக்கு நெவர் 2 மைனர் கொடுங்க தம்பி, 2 மைனர் கொடுங்க. ஏன் இப்ப அந்த கார்டு கொடுக்க சொன்னேன்? மியூசிக்ல ஆவியானவர் இருக்கிற இல்லையா? இருக்கிற. உங்க வீட்டில் ஜெபம் பண்றீங்க, திடீர்னு ஒண்ணுமே புரியல, வறட்சியா இருக்குது, ஒரு பாட்டு போடுங்க, நல்ல ஆவிக்குரிய பாட்டு போடுங்க. சும்மா டங்கு டக்கா டங்கு டக்கான்னு காசுக்காக பாட்டு பாடுறவங்கலாம் இருக்காங்க, அதை போடாதீங்க. காசை கொடுத்து பாட்டு பாடுறவங்க இருக்காங்க, தங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி இறை வாழ்க்கைக்கு தங்களை இணைத்து கொண்டு வாழறவங்க. அவங்க வாயை திறந்தாலே அபிஷேகம் இறங்கும், அவங்க பேசினாலே அபிஷேகம் இறங்கும், அவர்கள் சொன்னாலே அக்னி இறங்கும், தேவ மகிமை ஊற்றும். சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓ ராதலது. Thank you Holy Spirit. Oh my God. God is here. Thank you Jesus. பரிசுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். வேதம் சொல்லுது, மார்க்கு 16 கடைசி வசனத்துல, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். எங்கெல்லாம் அவருடைய வார்த்தை இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். The word of God, God honors it. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அதை உறுதிப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் உண்டாகாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா எலியா என்ற ஒரு மனுஷனை குறித்து எழுதி இருக்கும். வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க.
என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு, யாரு தெரியுமா? அவருக்கு முன்னால நிக்கிறவன். யாரு நிக்கிறவன்? என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு முன்னால நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா ஜெபம் பண்ணுகிறவன் அர்த்தம். A person who stands before God. பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னால நின்று கொண்டிருந்தான். ஆதியாகமம் 18:22. மோசே கர்த்தருக்கு முன்பாக நின்றான். வேதம் சொல்லுறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தருக்கு முன்னால நின்றான். 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கர்த்தருக்கு முன்னாலே நின்றான். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வேதம் சொல்லுது எலிசா கர்த்தருக்கு முன்னால நிற்கிறான். People who stand before God. Hello. என்ன சபை இது? பாஸ்டர் உங்க பேர் என்னமோ போட்டுச்சா? விசுவாச பெந்தேகோஸ்தே சபையிலே நிற்கிறவங்க நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜீசஸ் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது ஒரு அனுபவம். நம்ம நினைப்போம் 2 நாள் நிற்போம், அப்புறம் நிற்க மாட்டோம். ஆனால் அதற்கு ஆண்டவர் நம்மை நினைத்தால் தினமும் நிற்போம். சில பேர் சொல்லுவாங்க 6 மணி 5 மணி 4 மணி. இல்லை சமயத்தில் அதெல்லாம் இருக்காது, கேட்காது. 2 மணிக்கு எழுப்புவார், 1 மணிக்கு எழுப்புவார். நான் போய் படுக்கிறதே 3 மணி இருக்கும் காலையில். கொஞ்ச நேரம் அப்படியே தூங்க மாட்டேன், 4 மணிக்குள்ளே எழுப்பிடுப்பா இப்போ தானப்பா படுத்தேன். அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். ஏந்திரி. ஆனால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தூக்கமே வராது. சில பேர் தூங்கி ஒரு பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, ஐயா நான் டெய்லி 4 மணிக்கு எழுச்சிருவேன் ஜெபத்துக்கு. அவர் மனைவி பக்கத்தில் உட்காந்து என்னை இடிச்சு சொல்லுது, ஏந்திரிப்பாரு தூங்கி என் மேலே தான் விழுவார். மனைவியுடைய சாட்சி அது. கர்த்தர் எழுப்புவார், பேசும்படி அழைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆவியை ஊற்றுவார். அவர் ஊத்துகிற அபிஷேகம் புறஜாதியாரை எழுப்பி நிற்க வச்சது. அன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எனக்கு சபை பெருகுச்சு. காரணம் அபிஷேகம். ஆவியானவர் இருந்தால் பெருக்கம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். ஆவியானவர் வந்துட்டாலே பெருக்கம் பெருகிட்டே இருக்கும். நீங்க போகிற இடமெல்லாம் ஒரு பாடினார், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, எண்ணர்கள் கண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். சரி, வாய்க்கால்கள் ஓரமா நடப்பட்ட மரமா இருந்தா தண்ணி ஓடும். காலையில் பாஸ்டர் போனார் ஆத்து பக்கத்தில், சொல்றாரு தண்ணி அடிச்சுன்னு போது. நீங்க போறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, ஆளை விடுப்பா. எங்களுக்கு ஷவர் தான் தெரியும். 10 இடத்துல 12 இடத்துல அடிக்கிற ஷவர் தெரியும். திறந்து விட்டீங்கன்னா எல்லா சைட்லையும் தண்ணி அடிக்கும். நீ தேக்கவா வானா. இங்கே அப்படி இல்லை. தண்ணியை நம்ம அடிச்சாலும் நம்மளை கொண்டு போயிடுவோம். நான் வரல, என்னை விட்டுரு அப்படி சொல்லிட்டேன். ஆனால் உங்களை அந்த தண்ணீர் ஓடுகிற இருபுறமும் கரை உள்ள இடத்துல நட்டு வைப்பார். சத்தர சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. கரை புரண்டு ஓடுகுது. அப்படி ஓடுற இடத்துல நடப்பட்டுகிற ஒரு மரம் நீங்க. சொல்லுங்க, நானு. நீ ஒரு மரம், நீ ஒரு ஒலிவ மரம், நீ ஒரு மகிமையான கர்த்தருடைய மரம், நல்ல இலைகள் உள்ள, நல்ல கனிகள் உள்ள. சொல்லுங்க, நானு.
அப்படி ஓடினா என்ன செய்யும்? அப்படி போட்டு பாருங்க, அப்படி ஓடுற இடத்துல நடப்பட்டா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 47வது அதிகாரம். வேதம் சொல்லுது 12வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. இல்லை விழாது, அப்படியே நட்டுக்கினே இருங்க எப்பவும். ரைட், வாசிங்க. கெட்டு போகாது, நம்ம ஃப்ரூட் கெடாது. சொல்லுங்க, ஏன் ஃப்ரூட் கெடாது? சில பழம் 2 நாள் வச்சா காஞ்சிடுது, பழுத்துடுது, நாரிடுது, தூக்கி போட வேண்டியதாயிடுது. இந்த பழத்தின் புழு, இந்த பழங்கள், இந்த மரத்தின் பழங்கள் கெடுவதில்லை. வாசிங்க. எங்க இருந்து பாயுதான்? பரிசுத்தமான ஸ்தலத்துல இருந்து பாயுது. மாதந்தோறும் புதுசு. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு ஊழியக்காரர், நல்ல கர்த்தர் மகிமையா யூஸ் பண்றார். எந்த இடம்னு கேட்காதீங்க, நான் சொன்னேன் இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் பயங்கர தண்ணி பற்றி, பயங்கர பணப்பெருக்கம், நிறைய கடை, செல்வ சீமான். அவர் மனைவி சீமாட்டி, அவங்க மாமியார் அதுக்கு மேல பெரிய ஆட்டி. அரசியல் வட்டாரங்களிலே பெரிய ஆள். நான் போயிருந்தேன் அந்த கூட்டத்துக்கு. கடைசி நாள் என்னை காரில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த காருக்கு டிரைவர் வரல. இவர் தான் கார் சப்ளை பண்ணுறாங்க. சில பேர் சப்ளையோடு நின்றுடுவாங்க, பார்த்தீங்களா? நான் சாப்பாடு தரேன், நாங்கள் கூட்டின்னு வரோம், நாங்கள் கூட்டின்னு போகிறோம் சில இடங்களில் அப்படின்னு செய்வாங்க. இவருடைய சப்ளை, நான் கார் கொடுத்துறேன் ஊழியக்காரங்க. 3 நாள் டிரைவர் வரல, இவர் வந்துட்டார். வேறு வழியே இல்லை. நான் அந்த காரில் போக வேண்டியதாகிடுச்சு. ஏறி போனோம், வண்டியில் ஃபேம வாசனை, சரியான வாசனை. போயிட்டு இறங்கிட்டேன். நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. நான் எல்லா கார்லையும் ஏற மாட்டேன், எல்லா வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் போனால் அந்த வீட்டில் எதாவது நடக்கும், நல்லதாவது நடக்கும், கெட்டதாவது நடக்கும். கூப்பிடுங்க. ஆமாம், கர்த்தர் கூட இருந்தால் அதெல்லாம் நடக்கும். வாழ்வோ தாழ்வோ, உயர்வோ மேன்மையோ, அப்படிதானே பாடுறாங்க. Something will happen if you call a man of God. அவன் அழுறவன், அவன் சாவுறவன், கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறவன், அவன் மூக்கு சளியும் அவன் கண்ணீரும் அந்த இடத்தை நினைக்கும். சும்மா இல்லை, தோத்திரம் 1000 தோத்திரம் படிக்கிறவன் இல்லை அவன். He knows how to praise God. எப்படி தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும், எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், என்ன செய்யணும்னு தெரியும். கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், முடிச்சிட்டேன். கொட்ட சொன்னா நிற்குது தேஜேன்னு. என்ன பச்சை தப்பு ஒன்றும் இல்லையா? உங்கள் வீட்டு மகளுக்கு தெரிஞ்சிருக்கேன். வால்பாறையில் நடந்த சம்பவம். வால்பாறைக்கார் இருக்காங்களா? ஏந்தோவா அப்படி சொன்னேன். பாப்பா ஒரு பின்னால் உட்காந்துருக்காரு. திருப்பி கூட்டிகிட்டு போனோம் அவருக்கு. அதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. கம்மியார் நீ தான் வா. தாதா மாதிரி இருந்தான். முன்னால் நின்னா டாச் அப்படி சொன்னேன். மை காட், தூக்கி தெரிச்சு போட்டது. அவனை தூக்கி தெரிச்சு கீழே போட்டது. அவன் விழுந்தவன அவனை தூக்குறதுக்கு 10 பேர் ஓடுறான். ஏன்னா அவங்களாம் பார்ட்டி தொடாத எவனும். ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் பேசுவார்ல, நீ ஒரு அடி ஆச்சுன்னா 10 பேர் விழுவான். அப்படிப்பட்ட ஆள் நீ. இனி ஆண்டவருக்காக அடிபடுவ. கர்த்தர் பேசின வார்த்தைகள்லாம் இன்னைக்கு கர்த்தர் அவனை பிரயோஜனப்படுத்துறாரு. மகிமையா குருட்டு கண்ணு திறக்குது, செவிடு காது கேட்குது. அம்மே வா, ஆமே, யார் என்ன வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், மீட்டிங் முடியட்டும், அப்புறம் பேசிக்கங்க. பாரு, பேசினாலும் என் கண்ணு அங்கே இருக்கு, பார்த்தியா? கவனிக்கிறதுக்கு ஆவியானவர் இருக்காரு.
அவன் நேற்று ஃபோன் பண்ணா, அப்பா 1ஆம் தேதி ஒரு ஜோம் பண்ணுங்க. நேற்று 1ஆம் தேதியா? ஆமாம், அவன் தான் ஞாபகப்படுத்தினான். 1ஆம் தேதி எனக்கு ஒரு ஜோப் எடுக்க, நான் ஊருக்கு போடுறேன் இன்னைக்கு அப்படின்னா. கர்த்தருடைய ஆவியானவர் வந்துட்டா அவனுடைய இலை கெடாது, அவனுடைய கனி கெடாது. புரியுது அவங்களுக்கு? என்ன முழிச்சுன்னுக்கிறீங்க? வேதம் தானே சொல்லுது, படிங்க, முடிங்க. அதனுடைய கனிகள் புசிப்புக்கும் அதனுடைய இலைகள் எதுக்கா அப்படின்னு என்ன, அது அவுக்கிறதுக்கா? அவிதத்துக்குமானவைகள்னா மருந்துக்கானவைகள் அர்த்தம். அது மருந்து. எந்த வியாதிக்கும் மருந்து யாரு? நான் தான், நீ தான். நீ அபிஷேகம் பெற்ற ஒரே மரமானால் நீ மருந்து. உன் வாயில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மருந்து. உன் ஜெபம் மருந்து. உன் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மருந்து. நீ சொன்னால் அது மருந்து, நீ சொன்னால் அது விருந்து, நீ சொன்னால் அது திருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீ சொன்ன திருந்திடும் எதுவும். ஏன்னா வேதம் சொல்லுது அது இருபுறமும். ஏன்னா அது பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து தண்ணி. அந்த பரிசுத்தமான ஸ்தலம் எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. தண்ணி எங்க வருது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். ரொம்ப நாள் எங்கடா எங்க ஆவியானவரை காண நினைச்சேன். அப்படிதான் தெரியும் ஆவியானவர் இங்க இருக்காரு. எங்க இருக்காரு? நம்ம கூட இருக்காரு. இப்ப பரலோகத்தில் யார் இருக்கா? தேவனும் ஆட்டுக்குட்டியான யாரு? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய கீதம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. அப்ப எங்க இருந்து புறப்படுது? நமது தலைவன் இயேசு கிறிஸ்துவன் உடைய சிங்காசனத்திலிருந்து, அவருடைய பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து அது புறப்பட்டு வருகிற தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். அல்லேலூயா சார், அல்லேலூயா. அப்ப அங்கிருந்து அது வர்றதுனால, அந்த நதியில நம்ம குளிக்கிறதுனால, அந்த நதியில நம்ம பருகிறதுனால, குளிக்கிறீங்களா அப்படின்றீங்களா? குளிக்கிறீங்களா இல்லையா? என்ன மூழ்கிறீங்க? இங்க இருக்கிற நதியை தான் குடிப்பீங்களா? அங்க பாருங்க, ஒருத்தர் போடுறாரு பாருங்க. தானியேலுக்கு வாங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7:10.
ஏன் 7 9 9 10 நான் பார்த்த தரிசனம். ஹலோ ஹலோ, ஆவியானவர் வந்தால் என்ன வரும்? வர அந்நிய பாஷையில் தரிசனம் வரும். சில பேர் பேய் வருது, பேய் ஆவியானவர் வருது காட்டுவார். பிரதர் பேய் வந்துச்சு பிரதர், நீயும் உன் பேயம். இங்கே பாருங்க, தானியலுக்கு பாருங்க என்ன பண்ணுறாருன்னா, அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாராம் தரிசனத்தில். ஏன்பா சிங்காசனத்தையே பார்க்க மாட்டீங்களா? எல்லாம் சிங்காசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே யோவான் சொல்றாரு, நான் சிங்காசனத்தை பார்த்தேன், தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் உட்கார்ந்து இருந்த சிங்காசனம் அது. இங்கே தானியேல் சொல்றாரு, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அங்க சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. வாசிங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் அப்படின்னா கிழவன் ஆச்சுக்காதீங்க. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர்ன்றதுக்கு சில தமிழ் வாழ்க்கைங்க வந்து சரியான வார்த்தைகள் பொருந்தலை. அவருக்கு என்ன அதனுடைய சரியான அர்த்தம்னா, என்றென்றும் வாழுகிற, முடிவே இல்லாத, துவக்கமும் முடிவும் இல்லாத அப்படின்னு வார்த்தை அதுக்கு அர்த்தம். இப்போ நீண்ட ஆயுசுனா ரொம்ப ஆயுசு தாடி வச்சு வெள்ள நோவா தாத்தா. he is never a old man. God is God. என்றென்றும் இருக்கிற ஏசு நேற்றும் இன்றும் என்றும். அப்புறம் கிழவன் ஆயிடுவார். சொல்லுங்க, புரியுதா? கேட்குதா? விளங்குதா? என்றும் நம்மோடு வாழுகிற, நமக்குள் இருக்கிற என்று சொல்லுகிற அவர் பார்த்தாராம். இவர் வாசிங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் அங்கே வீட்டு இருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை. ஓகே, முடி வெள்ளையா, ரைட், சரி. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையா, நெருப்பாய் இருந்தது. அவர் சந்திதில் இங்க முதல் பரிசுத்தமான நதியினாரு, இங்க அக்னி நதின்னு தானியேல் சொல்றாரு. பாருங்க, இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நதி ஓடுது. நான் சொல்றது விளங்குதா? கொஞ்சம் ஆழமா பேசுறேன்னா உங்களுக்கு விளங்குதா? சிலருக்கு விளங்காது, நிறைய பேருக்கு விளங்கணும். நீ சபைக்குள்ள இருக்கல்ல, சபைக்குள்ள எதுக்கு மாவாட்டுறதுக்கு வச்சிருக்காரு? ஞாயிற்றுக்கிழமை காப்பி போட்டு கொடுக்கறதுக்கு. சில என் பக்கத்தில் ஒருத்த உட்கார எங்கள் சர்ச்சில், நான் எப்போயும் இருக்க மாட்டேன், என்னைக்குன்னா லீவுன்னா அங்கே தான் போவேன். திடீர்னு காணப்படுவார் பிரசங்க நேரத்தில், எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்பேன். என்னோட வயசில் மூத்தவர், இல்லைப்பா காஃபி குடிக்கணும்ல அத்தது, அதான் போய் பார்த்துட்டு வந்தேன், காஃபி பால்லாம் சூடாயிடுச்சான்னு. போயா சத்தியம் எங்கே ஓடினுக்குது? நீ காப்பி போட போயிட்டியா? காப்பியாவே போ நீ. என்ன பாரு, சத்தியம் முக்கியமா? எதுப்பா முக்கியம்? காப்பி முக்கியமா? அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியமா? யார் சொன்னது? அத காப்பியும் முக்கியம், சத்தியமும் முக்கியம். ரெண்டா கிழிச்சு தான் கொடுப்பாரு கத்தர் நம்மள. நீ பாதி அங்கிட்டு போ, பாதி இங்கிட்டு வான்னு. கத்தருக்கு மகிமை உண்டாட்டம். தேவனுடைய ஆலயத்தில் தரிசனங்களை கொடுப்பார். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. இந்த ஆவி இறங்கினால் உன் கண்கள் திறக்கப்படும். சபை தேவர் கோலம் பாஸ்டா, நீங்க எங்க வாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாஸ்டர் உட்காருச்சு. ஓகே, இப்போ தேவனுடைய சன்னிதானம் பெரியமானவர்களே, நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பயணம் இனிமேல் வித்தியாசமாயிட்டோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் கூப்பிட்டது மோகன் சிங் அல்ல, நான் ஆராதிக்கிறவரை. அவர் இனி உங்களோடு இருப்பார், உங்கள் சபையில் இருப்பார், உங்கள் வீட்டில் இருப்பார், உன் ஜெபத்தில் இருப்பார், உன் வேதத்தில் இருப்பார், உன் வாயில் இருப்பார், உன் கண்களில் இருப்பார், நீங்கள் செய்வது எல்லாவற்றிலும் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பிடிச்சி இழுத்து திருத்துவார். திறந்தலைன்னா ஒன்று வைப்பார், கீழே விழுந்து கிடப்போம். இனி உன் வாழ்க்கையில் உன் இஷ்டம் போல் நீ வாழ முடியாது, உன் இஷ்டம் வராது, இஷ்டம் போல் வாழ முடியாது. தெத்திடுவார் உன்னை, அவரை விட்டு திருத்திடுவார். எங்கன்னா போய் விழுந்து அழுது கிடப்ப, செத்து கிடப்ப, வாழ்க்கை நாசமாக போவோம், பிள்ளைங்க நாசமாக போவோம். ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுவ. எங்கப்பா போனேன், என்னப்பா பண்ணேன், நீ திரும்பி வா. ஏன் அங்கே போனேன் அழுவுற? நான் தான் உன்னை ராணி மாதிரி வச்சுருந்தேனே, உன்னை ராஜா மாதிரி வச்சுருந்தேனே, நீ தானே போன என்னை விட்டு அப்படின்னு சொல்லுவார். சொல்ல மாட்டீங்களா?
இப்ப சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்துல இருந்து என்னென்ன புறப்பட்டு பாருங்க. அது எங்க வந்துட்டு போதே, உனக்குள்ள எனக்குள்ளே ஜீவமூற்று. பாடின இந்த ஆளுக்கு ஒரு ராகத்துல அதான் ஒருத்தர் உட்கார வச்சுக்கிறோம்ல, தாவீது மாதிரி கீபோர்டு கொடுத்து, அது கூட சேர்ந்துடணும் நம்ம. யோவான் சொல்றாரு பாருங்க, யோவான் 7ஆம் அதிகாரத்துல 37, 6-37 ரெண்டு வாசிங்க. சரி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா? நீ சத்தமா படிச்சு நேத்து நீயா இந்த அக்காவா? அந்த பின்னால இருக்கிற அக்கா கோடு போட்டுனுக்குது. இன்னொரு முறை படிங்க. பண்டிகை மாதிரி இது பாருங்க. படிங்க. ஒரு பண்டிகை தான், ரெண்டு இல்ல. பிரதான நாளிலே இயேசு நின்னாராம். பாத்தீங்களா? உட்கார்ல, அவர் நின்னாரு. சில இடத்துல நிக்கிறாரு, சில இடத்துல உட்கார்றாரு. லூக்கா 4:18-19 படிங்க. சரி, அனுப்பினார். கண்டு வாசித்து சுருட்டி கொடுத்து என்ன செஞ்சாரா? இங்கே ஏன் ஏஞ்சாரு? அங்க வேதத்தை வாசிச்சாரு, உட்கார்ந்தாரு. இங்கே சொல்லுது இவர் எழுந்து நின்று உங்களை நிரப்பும்படிக்கு அவர் எழுந்துட்டாரு. God stood up. உன்னை நிரப்பி உன் வாய்க்கால்கள் ஓடுமாய் உன்னை நட்டு வச்சு இனி மிகுந்த கனி கொடுக்கிற இந்த ஊருக்கே நீங்க தான் ராணி. என்ன போடு, முட்டிய போட்டு தேங்க, என்ன ராணி ஆக்கு. இந்த ஊர்ல ஒரு சாவு என்னை கேட்காம வரக்கூடாது, ஒரு கொலை என்னை கேட்காம நடக்கக்கூடாது, ஒரு பேய் இந்த ஊருக்குள்ள வந்துடக்கூடாது. பேசுங்களா அந்த மாதிரி அவர்கிட்ட? சொல்ல மாட்டீங்களா? எங்க தெருவில் ரொம்ப வயசான ஒரு 2 பேர் இருக்காங்க. 96 வயசு 94 வயசு. அண்மையில் ரொம்ப சிக்காயிட்டாங்க. போயிடுவாங்க மோகன் அப்படி சொல்லி அமிச்சாங்க. அப்புறம் நானும் போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். பாவம் ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அப்புறம் வீட்டில் வந்துட்டு யோசித்தேன், ஏன் அவங்க இன்னும் இருக்கிறாங்க, பாவம் எல்லாருக்கும் பாரமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அப்போதான் எனக்குள்ளேருந்து ஒரு உணர்வு வருது. நீ தானே சொன்ன என்னை கேட்காம யாரும் எடுக்கக்கூடாதுன்னு. இப்போ சொன்ன அப்படியே இருக்கட்டும், அடிக்கட்டுமே செஞ்சுரி. நம்ம ஆளுங்க தான் அடிக்காத போகிறான், அவுட் ஆகிட்டு போடுவான் 99ல். இவங்க இருக்கட்டும், சொல்லுங்க இருக்கட்டும். உங்க பேரை சொல்லியே சொல்லிக்கங்க, இருக்கட்டும். வருத்தப்படுற வாயில நான் போனேன் ஐயா சீக்கிரம். எதுக்குயா? இங்க போறவங்களுக்குலாம் ஆண்டவர் ஆவியானவரை கொடுக்க மாட்டாரு. இருந்து ஏதாவது சாதிங்க. ஆமா, நட்டு வச்சிருக்கிறதே தண்ணி ஓரமா கனி கொடுப்பதற்கும் நீ ஒரு மருந்தா இருப்பதற்கும். இது போயிடுச்சுன்னா அங்க அப்புறம் எதுக்கு அவருக்கு? நான் வாழணும், சாதிக்கணும், இயேசுவுக்காக எதையாவது செய்யணும், இந்த இடத்தை அசைக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நான் போய் யாருக்கிட்டே எதையும் சொல்ல மாட்டேன். அவன் வரணும் என்னை தேடி. பழம் என்னைக்காவது இறங்கி உருண்டு போய் யாருக்கிட்டனா என்னை சாப்பிட்டுடுன்னு சொல்லுதா? நம்ம தான் போவோம். அதனுடைய வாசனையும் அதனுடைய அழகையும் பார்த்து ஓடுவோம் எடுக்கிறதுக்கு. உண்மை தேடி எல்லாம் வருவாங்க. கதவு தட்டும் வாசலை.
எனக்கு ஜெபம் பண்ணுப்பா. எத்தனை முறை ராத்திரி 2 மணி 3 மணி 1 மணிக்கு எழுப்பி விட்டுருவானுங்க. எழுப்பிட்டு அவன் தூங்கிடுவான், நம்மளுக்கு தூக்கம் போயிடும். கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம். இந்த கையில் சாப்பிட்டுக்கிட்டு இந்த கையில் ஃபோனில் ஜெபம் பண்ணுவேன். என் மனைவி சொன்னேன், ஏன்ப்பா கையை சாப்பிட்றீங்க, அப்புறம் தான் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு கால் கிடைக்காது. அதுக்கப்புறம் பிரதர் நான் அந்த ஊர்லேருந்து பண்ணுறேன், உங்களை கிடைக்கவே மாட்டேங்குது. சோறா முக்கியம், ஒரு ஆத்மா முக்கியம். சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. உன் இதயத்தை வித்து போடு ஆண்டவருக்கு. உன் வழியாக ஓடும் இந்த ஜீவ நதி, அக்கினி நதி ஓடும். பேயம் வராது, பூதமும் வராது. சோத்திரம் சொல்லுங்களா? சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயானா சோத்திரம் சொல்லுங்கன்னா அல்லேலூயா சொல்றீங்க. சோத்திரம் சொல்லுங்க. சொல்றதை சொல்ல கத்துக்கினாவே பிரச்சனை வராது. வீட்டுக்காரர் எதனா சொன்னா அதே சரின்னு சொல்லுங்களேன். அதை மாற்றி சொல்லி தானே அடி உத உழுது. ஒருத்தர் சொன்னாங்க, 2 பல்ல கேன பாஸ்டர், ஏன் நான் பிடிங்கிட்டுப்பான் டாக்டர்னு. எங்கள் வீட்டுக்காரர் டாக்டரான்னு கேட்டேன். அடிச்சுட்டான் பாஸ்டர். இப்படி ஒரு டாக்டரை வச்சுக்கிறீமா வீட்டில், ஓசியில் பிடுங்குறான் பல்ல. ஆவியானவருக்கு மகிமை உண்டாட்டம். உங்களுக்குள்ள ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அனல் பறக்கும் பாருங்க வாழ்க்கை. இதயத்தில் அனல் மூலம், நெருப்பு மூலம். நீங்க படிக்க படிக்க வேத வசனத்தை வாசின்னு சொல்லும். இந்த நதி உங்களுக்குள்ளே பாய பாய உங்களுக்கு வேத வசனம் தாகமா மாறும். எத்தனை முறை வாசிக்கிறது, எத்தனை முறை வாசி. என் மருமகன் சொன்னாங்களே, மாமா இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை. சரி, அந்த பிரச்சனை போகிறதுக்கு 2 முறை பைபிள் வாசிச்சிட்டேன் நான் இந்த வருஷம் தொடங்கி. புரியுதா உங்களுக்கு? 2 முறை முடிச்சிட்டேன். சீக்கிரம் இன்னொன்று 6 மாதம் இருக்குது, இன்னும் 2 முடி அடிச்சானே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி முடிக்க முடியும்? முடிக்க முடியும். நான் ஒரு புஸ்தகத்தை முடிப்பேன் ஒரு நாளைக்கு. என்ன சொல்றீங்க? சங்கீதம் ஆமாம் 150 முடிச்சிடுவேன். மத்தேயு 28 அதிகாரம் முடிச்சிடுவேன். மார்க் 16 முடிச்சிடுவேன். லூக்கா 24 முடிச்சிடுவேன். யோவான் 21 முடிச்சிடுவேன். அப்போஸ்தலர் 28 முடிச்சிடுவேன். அப்புறம் அடுத்தது அவ்வளோத்தையும் முடிச்சிடுவேன் அடுத்த நாள். என்ன உங்களுக்கு வேற வெட்டி இல்லை? எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. எதை எழுதுறது, எதை பண்ணுறது, எந்த ஆஃபீஸ் வேலையாக பார்க்குறது, இதுதான் முக்கியம். ராத்திரிலாம் ஓடும், அடுக்கிறதுக்கு ஓடும், டைம் ஆகும், தூக்கத்தை கட் பண்ணிடும். ஆவியானவருடைய அபிஷேகம். ஜெபம் ஜெபம் ஜெபம், தேவன் தேவன் தேவன். இப்போ உன் கண்ணில் பேய் வராது. என்ன பார்க்குறீங்க? வராது. என்ன வரும்? வசனம் தான் வரும். கர்த்தருடைய வெளிச்சம் தான் வரும். சிங்காசனம் தான் வரும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, அது எப்படி அவருக்கு மாத்திரம் சிங்காசனம் வருது, நம்மளுக்கெல்லாம் எருமாடு ஜத்தின்னு வருதா? எதை நம்ம நோக்குறோமோ அதுதான் வரும். இன்னையிலிருந்து சொல்லுங்க, சிங்காசனத்துக்குரியவர் என்னோட ராஜா. ஆமென் சொல்லுங்க. கையை நல்லா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is with us. உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு தூண்டுதல். எப்போ பார்த்தாலும் எழுப்புதல் அனுப்பிட்டாரு. நீ தான் எழும்ப மாட்ட. உனக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவர் எழுப்புவார். ஜீவ ஊற்று புறப்படும். நீ ஒரு வார்த்தை சொல்லிங்க, அது ஒரு வீட்டுக்கு விளக்கா எரியும். அவங்க வந்து சொல்லுவான், நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சொன்ன மாதிரி தான் நடக்கும். எத்தனை பேருக்கு இப்படி வேணும் கிருபை?
மெதுவாக சொல்கிறீங்களே அக்கா, என்னக்கா நீ மெதுவாக தூக்குறக்கு? எனக்கு வேணாம் அப்படி சொல்லலாம். ஐ வாண்ட் இட். எங்கன்னா சுண்டல் கொடுத்தா ஓடி போய் கை நீட்டுத. இங்கே கிருபை கொடுக்குறாரு ஆண்டவரே, வேணும் வேணட்டும். ஏசாயா கண்களை கர்த்தர் திறந்தார். அவர் என்ன பார்த்தார் தெரியுமா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை பார்த்தார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருந்தது. நான் சொல்லட்டுமா? இந்த கொட்டாய் ஜபம்லாம் வராது. உன் ஜபமே வித்தியாசம் வேணும். அழுவ 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 அழுவ. ஏன் அழுகிற உனக்கு தெரியாது. எதுக்கு அழுகிற? உன் வீட்டுக்கா, உன் பிரச்சனைக்கா, உன் பிள்ளைக்கா? எதுக்கோ அழுவ. அழ அழ இதயம் கழுவிட்டே இருக்கும். இதயம் சந்தோஷம் அடையும், பூரிப்படையும், மகிழ்ச்சியாகும். வெளியே வந்துன்னா முகம் அப்படியே நல்லா சோப் போட்டு தாம்பரப்பறையை நீ ஆற்றுல கழுவுன மாதிரி இருக்கும். Glory to God. வாலிப பசங்க, உங்களெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி தூக்கினாருன்னா தேசம் அசையும், அசையும், வருங்காலம் அசையும். Glory to God. Glory to God. சொல்லுங்க, glory to God. Glory to God. Glory to God. இப்படி ஜெபிக்கிறவங்க, இப்படி அழுகிறவங்க மேலெல்லாம் யார் இருந்தா தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஹோலி ஸ்பிரிட். சாயந்தரம் வேற மாதிரி பேசுவேன், இப்படி பேச மாட்டேன். ஆனால் ஆவியானவர் தான் பேசுவேன். நான் இன்னைக்கு காலையில் மாத்திரம் கொஞ்சம் விளக்கமாக பேசுகிறேன், இன்னும் விளக்கமாக சாயந்தரம் பேசுவேன். கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடுவார், உண்மையில ஊற்றுவார் தம்முடைய மகிமையின் ஆவிய. ஓ ஜீசஸ், ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். Glory to Jesus. Thank you Jesus. பார்க்குறவங்க வாயெல்லாம் பேசுதான்னு, அந்நிய பாஷை வருதா, நீங்களாம் நிறைஞ்சிருக்கீங்களா பார்க்குறேன். ஏன்னா அனல் மூட்டி அறிய வீடு, அயல் தினம் பேசு, அனல் மூட்டி எறிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தூணும் இவர்தானே. மகிமையின் மேகம் இவர்தானே, அக்கினி தூணும் இவர்தானே. நடக்கும் பாதையெல்லாம் தீபமானார், நடக்கும் பாதையெல்லாம் தீபமானார். நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார், நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார். அனல் மூட்டி எறிய விடுவேன், அயல் மொழிகள் தினம் பேசுவேன். அனல் மூட்டி எறிய விடுவேன், அயல் மொழிகள் தினம் பேசுவேன். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவேன்.
எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலைதோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலைதோறும் மூடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணற்றிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணற்றிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். அனல் மூட்டி எரியவிடு, அனல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய வேடு, அனல் மொழிகள் தினம் பேசு. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார், உற்சாகப்படுத்தி தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார், உற்சாகப்படுத்தி தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார், உற்சாகப்படுத்தி தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கின்றார், உற்சாகப்படுத்தி தேற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கின்றார், உற்சாகப்படுத்தி தேற்றுகிறார். ஏவுகிறார் எப்பொழுதும் துதிப்புகள் பாட, எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய. 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 மூட்டி எறிய விடுவே அயல் மொழிகள் தினம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. வல்லமை, அன்பு, தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. வல்லமை, அன்பு, தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை பெறவில்லை, பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை, பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. அனல் மூட்டி எரிய விடுவேன், அயல் மொழிகள் தினம் பேசுவேன். அனல் மூட்டி எரிய விடுவேன்,
அயல் மொழிகள் தினம் பேசுவேன். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு கிடைத்த இறைவன் கொடையே எனக்கு கிடைத்த இறைவன் கொடையை கொழுந்து விட்டு எரியச் செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை
Amen. Praise the Lord. Jesus. Yes. Hallelujah. Hallelujah. உள்ளத்தில் உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார், உற்சாகப்படுத்தி தேற்றுகிறார், அடுத்த லைன். அடுத்த லைன். ஏவுகிறார், எப்பொழுதும் துதி புகழ் பாட எழுப்புகிறார், தினமும் ஊழியம் செய்ய ஏவுகிறார், எப்பொழுதும் துதி புகழ் பாட எழுப்புகிறார், தினமும் ஊழியம் செய்ய அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு, ஆவியானவரே. ஆவியானவரே, Yes. பரிசுத்த ஆவியானவரே, Jesus. ஆவியானவரே, Precious. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க ப்ளீஸ். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே.